பஸ்ஸோட தரம் நல்லா இருக்கிறதுனால இப்போ ஓட்டுறதுக்கோ இல்லை உடம்பு வலி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. பஸ் நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருக்குது, காரமாக இருக்குது ஓடுறது. பயணிகளை வந்து அமுத்துனாங்கன்னா ஓப்பன் ஆகிடும். வெளிநாட்டுல இருக்கிற சொகுசு பேருந்துகளோட ஒப்பிடுற வகையில இந்த அரசு பேருந்துகள்ல மொபைல் போனுக்கு சார்ஜ் போடுற வசதி, முதலுதவி பொருட்கள், சொகுசான இருக்கைகள், சீட் பெல்ட்னு இப்படி இந்த அரசு பேருந்துகள்ல இன்னும் என்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கொடியசைத்து இந்த 100 பேருந்துகளை துவக்கி வைக்க பணிவோடு வேண்டுகின்றேன். இப்போ பஸ்ஸு ரோட்டில் போகிறதுனால புகை பொல்யூஷனும் இல்லாமல் மக்கள் சுவாசம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நச்சுத்தன்மை இல்லாத ஒரு காற்று மாசு இல்லாத ஒரு லைஃப் கிடைக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 1000 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னும், நல்ல நிலையில இருக்கிற 1000 பழைய பேருந்துகளை புதுப்பிக்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து 2023-24 இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 1000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் அப்படின்னும், இதை தொடர்ந்து 634 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதுசா 1666 PS6 அப்படின்ற பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. இதோடைய முதற்கட்டமா விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 40 புதிய பேருந்துகளும், கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 40 புதிய பேருந்துகளும், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊர்களுக்கு மொத்தம் 100 புதிய PS6 பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 20ஆம் தேதியை தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து இருக்கிற 2 மாதங்கள்ல மீதம் இருக்கிற பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. இந்த PS6 ரக மஞ்சள் நிற அரசு பேருந்துகள்ல என்ன வசதிகள் இருக்குன்னா, போக்குவரத்து தடங்களை கட்டுப்படுத்துறதுக்கான அதிநவீன வசதிகள், வினைல் தரைகள், அதுக்கப்புறமா USBயோட மொபைல் போனுக்கு சார்ஜ் போடுற வசதி, முதலுதவி பொருட்கள், அவசர கதவு பட்டன், ஸ்டாப் ஸ்விட்ச், அதுக்கப்புறமா சொகுசு இருக்கைகள், இன்னும் பல அதிகப்படியான நவீன வசதிகளோட இந்த மஞ்சள் நிற பஸ்கள் இயக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரசு பேருந்துகள் தான் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரியான அதிநவீன பஸ்கள் வந்தா இது எல்லாருக்கும் பயன்படுற வகையில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது.